கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை அற்புதமாய் போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறதை நினைத்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் லூக்கா 6ஆம் அதிகாரம் 38வது வசனம். கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், அப்பொழுது அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி உங்கள் மடியிலே அளந்து போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்படியாக அமெரிக்காவில் வெனிசுலா என்கிற மாகாணத்தில் ஒரு டாக்டர் இருந்தார். அவர் காரில் பயணம் பண்ணி கொண்டு இருக்கிறார். போகும்போது ஒரு இடத்துல நிறுத்திட்டு வாக்கிங் போகிறார். போயிட்டுருக்கும்போது திடீர்னு அவருக்கு தாகம் உண்டாயிடுச்சு. காரில் வாட்டர் பாட்டில் இருக்குது, அதை எடுத்துன்னு வரதுக்கு மறந்துட்டார். அங்கே ஒரு தூரத்தில் ஒரு குடிசை இருந்தது. அந்த குடிசைக்கிட்ட போனார். போனால் அங்கே ஒரு சின்ன பாப்பா வந்தது. பாப்பா, எனக்கு கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கொண்டுட்டு வரியா குடிக்கிறதுக்கு அப்படின்னாரு. அந்த பாப்பா உள்ளே போயிட்டு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. என்னடா அது தண்ணி கேட்டால் இவ்வளோ நேரம் கழித்து வருது அந்த பாப்பா அப்படின்ட்டு என்ன செஞ்சிருச்சு, கொஞ்சம் நேரம் கழித்து வந்துச்சு. நல்லா சூடாக இவ்வளோ பெரிய டம்ளரில் பால் காய்ச்சி எடுத்துகிட்டு வந்தது. டாக்டர் ஆச்சரியப்பட்டு போயிட்டார், பிரமித்து போயிட்டார். என்னம்மா, நான் குடிக்கிறதுக்கு தண்ணி தான் கேட்டேன், இவ்வளோ பெரிய டம்ளரில் பால் கொண்டுட்டு வந்துட்டியம்மா, தேங்க்யூமா அப்படின்னாராம். இல்லை சார், எங்கள் அப்பா வயலில் வேலை செஞ்சு வரும்போது ஹார்லிக்ஸோ பாலோ இப்படி சூடாக போட்டு கொடுப்பேன், போன்விட்டா எல்லாம் போட்டு கொடுப்பேன். எங்கள் அப்பா ஐ லவ் யூ மை டியர் டாட்டர் அப்படின்னு சொல்லுவார். அப்போ நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஓகே அப்படியா, எனக்கு இவ்வளோ பெரிய அன்பை காமிச்சிருக்கேன், ஐ லவ் யூ மை டியர் சைல்டு அப்படின்னாராம். சொல்லிகிட்டே போயிட்டாராம். சில நாட்கள் கழித்தது. அந்த பாப்பாவுக்கு திடீர்னு பயங்கரமான அந்த பெண்ணு வளர வளர அந்த வயிற்றில் சரியான வயிற்று வலி வந்துருச்சு. அந்த வயிற்று வலியை குணமாக்கிறதுக்கு எந்த டாக்டரால் முடியல. பிறகு யூனிவர்சிட்டி போகிறாங்க. அங்கே போய் திகைத்து நின்ற பொழுது இதை என்ன செய்கிறதுன்னு கலங்கி நின்ற நேரத்தில் ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணிட்டாங்க. பண்ணிவிட்டு ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சிருச்சு, நல்லபடியாக முடிஞ்சது. பணம் கட்டுறதுக்கு பைசா இல்லாமல் தவிச்சிட்டு இருக்க நேரத்தில் அந்த டாக்டர் வந்தாராம். அவர் தான் அந்த ஆப்ரேஷனே பண்ண டாக்டர். அந்த யூனிவர்சிட்டியில் வந்து, அருமையான மகளே, எனக்கு கொடுத்த ஒரு டம்ளர் பாலுக்கு உன்னுடைய பில்லு சரியாக போயிடுச்சு, போங்க சந்தோஷமாக போங்க அப்படின்ட்டாராம். ஒரு டம்ளர் பால், கொஞ்சம் பால் கொடுத்ததுனால அந்த மகள் பாருங்கள், அந்த பின்னாடி டாக்டர் செய்த உதவி பெரிய அமுக்கி குலுங்கி சரிந்து விழும்படியான ஆசீர்வாதத்தை அளந்து போட்டார் இல்லையா? நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருங்க, கொடுங்க, அன்பை கொடுங்க. பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை தம்முடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்து அன்பு கூர்ந்தார் இல்லையா? யோவான் 3:16 சொல்கிறார். அப்படியாக யோவான் 21ஆம் அதிகாரத்தில் இயேசு பேதுருவை தேடி போகிறார். உயிர்த்தெழுந்த பிறகு போகும்போது முதல்ல டியூ லவ் மீன்னு கேட்குறார். என் மேலே அன்பாக இருக்கிறாயா அப்படின்னு கேட்குறார். அது உமைக்கே தெரியும் ஆண்டவரேங்கிறார். ரெண்டாவது வாட்டி டியூ லவ் மீ, என் மேலே அன்பாக இருக்கிறாயா, அது உமைக்கே தெரியும் ஆண்டவரே அப்படிங்கிற. மூன்றாவது என்னை நேசிக்கிறாயா என்று சொன்னார். ஸோ அன்புக்கும் நேசத்துக்கும் உள்ள வித்தியாசம். அன்பு என்பது ஒரு பொருளை கொடுக்கறது, நேசம் என்பது தன்னையே கொடுக்கறது. அவன் சொல்லிவிட்டு அழுதுட்டான் அப்படியே, ஆண்டவரே நேசத்து மரணத்தினுடைய வலிமையை விட பெருசு அப்படிங்கிறார். அது அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவர் மேலே அவன் அன்பு செலுத்துகிறான் பாருங்கள். பிற்காலத்தில் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எதிர்காலத்தில் ஆண்டவர் அவனுக்கு அளவில்லாத வல்லமையை ஆண்டவர் கொடுத்துருந்தார். ஒரே பிரசங்கத்தில் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அப்போஸ்தலர் 2:37. அதன் பிறகு அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது பேதுருடைய நிழல் படும்படி அநேக வியாதியஸ்தர்களை கொண்டு வந்து அங்கே வைத்தார்கள். பேதுருடைய நிழல் பட்ட மாத்திரத்தில் அநேகர் சுகமானார்கள். என்னை விசுவாசிக்கிறவன் என்னிலும் பலத்த கிரியைகளை செய்வான் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இயேசுவை காட்டிலும் பேதுருடைய வல்லமை, பேதுரு மேலே ஆண்டவர் கொடுத்த வல்லமை புறப்பட்டு போனது. ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கொஞ்சம் அன்பை கொடுத்தான். பிற்காலத்தில் பேதுரு அதிகமான வல்லமை பெற்றுக்கொண்டது போல நீங்களும் ஆண்டவரை நேசிங்க, அவரை நேசித்து ஊழியம் செய்யுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். பரலோக பிதாவே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதிக்க முடியாது, ஒவ்வொரு குடும்பத்தையும் வேலியடைத்து பாதுகாத்து கொள்ள முடியாது, அவர்கள் தேவைகளை சந்திக்க முடியாது ஜெபிக்கிறோம். வியாதி பலவீனம் சுகவீனத்தோடு இருக்கிறவர்களுக்கு விடுதலை தர முடியாது ஜெபிக்கிறோம். ஹீல் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ்.
உடைய வல்லமை அனுப்பி வசனத்தை அனுப்பி குணமாக்க முடியாது ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும். அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். காட் bless you.